بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலையை பற்றி, உலூமுல் ஹதீஸை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். இதில் நுஹ்பத்துல் ஃபிக்ரில் ஒரு வாசகத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி லாஜிக்கு சம்பந்தமான அந்த சொல் விளக்கத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் என்பதற்காக பதிஹி என்றால் என்ன, நல்ரி என்றால் என்ன. நல்ரி 2 வகை இருக்கிறது. ஒன்று இல்மு 100% அறிவு என்று ஒரு வகை இருக்கிறது. இன்னொன்று லன்னு, ஊகம் என்கிற அர்த்தம் தரக்கூடிய லன்னுங்கிற ஒரு அறிவும் இருக்கிறது. இப்படி சிந்தித்து விளங்கக்கூடிய அறிவு 2 வகையில் இருக்கிறது என்று நம்ம பார்த்துட்டோம். இது விளங்கினோம்னா இந்த இப்போ வாசிக்கக்கூடிய பாரா நமக்கு விளங்கிடும். அதுக்கு முன்னாடி இந்த பாராவில் இப்னு ஹஜர் சொல்லக்கூடிய செய்தியுடைய சாராம்சத்தை, கருத்தை உள்வாங்கி கொண்டுட்டு அப்புறம் வாசித்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக வழங்கும். அதாவது இப்னு ஹஜர் என்ன இதில் இப்போ சொல்ல போகிறாருன்னு கேட்டால், ஹபர வாஹித் இருக்கு இல்லையா, ஹபருல் ஆஹாத், அதாவது முத்தவாத்திர் அல்லாத ஹதீஸுகள், கரீபு, அசீஸு, மஷஹூரு, இந்த மாதிரி இந்த 3 வகைக்கு தான் ஹபர வாஹிதுன்னு சொல்கிறாரு. அதாவது ஓரிரு நபர்கள் வழியாக அறிவிக்கக்கூடியதுன்னு வைங்களேன். ஓரிரு நபர்கள் வழியாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஆட்க சரியாக இருந்தாங்கன்னா அது மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்படும். அறிவிக்கிற ஆட்களோ அந்த தொடர்புகளாக இருந்து ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும் என்று சொன்னால் அது மர்தூத் ஆயிரும், ரத்து செய்யப்படக்கூடியது ஆயிரும்ன்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டார். சரி, சரியான ஆளுக்கு அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்கிறோம்ல. அந்த ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது எந்த அளவில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், அது பெரும்பாலும் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர, அதாவது லன்னு என்கிற அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர இல்மு என்ற வகையில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சில அறிவிப்பாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம ஆய்வு செஞ்ச வரைக்கும் அவங்க சரியான ஆட்களாக நமக்கு தென்படுகிறார்கள். அப்போ அந்த ஹதீஸு சஹீ என்று நம்ம சொல்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், சரியானதாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது, 100% சரிங்கிற அர்த்தம் கிடையாது. இது வரைக்கும் இப்னு ஹஜர் முன்னாடி சொல்லிட்டார். இதில் இப்னு ஹஜர் சொன்னது மற்றவங்க சொன்னதுக்கு மாற்றம் கிடையாது. இதில் அனைவரும் ஏகமானதான கருத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் மஷஹூர், கரீபு, அசீஸுன்னு வந்துட்டாலேயே அதை நம்ம ஏற்றுக்கிறோன்னு, அது அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அது எந்த இடத்தில் வச்சு ஏற்றுக்கணும்னா 100 மார்க்கு போட்டுற முடியாது. 100 மார்க்கு போட்டால் பிழையே வராதுன்னு அர்த்தமாயிரும். 1-2 பேர் அறிவிக்கிறதுல அவங்க பிழை விட வாய்ப்பு இருக்கிறது. இது மனிதனுடைய தன்மையே அதுதான். எவ்வளோ நம்பகமானவராக இருந்தாலும் மறப்பார், தவறு செய்வார். கெட்டவரை கூட நல்லவர் என்று அறிஞர்கள் மதிப்பீடு செஞ்சுருவாங்க. எல்லாம் மனிதன் செய்யக்கூடிய மதிப்பீடாக இருக்கிறதுனால அதில் பல குறைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது என்ற அடிப்படையில் அதை 100 மார்க்கு கொடுக்க இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஓரளவுக்கு ஒரு கணிசமான முறையில் நம்ம நம்பலாம். சொல்லி இருக்க ஒரு 80%, 70% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பி நம்ம அமல்படுத்தணும். இது வரைக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இப்னு ஹஜரும் அதை தான் சொல்லுகிறாரு. மற்ற எல்லா அறிஞர்களுமே இந்த கருத்தை தான் இதை சொல்லிடுறாங்க. ஆனால் இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த பொது விதியிலிருந்து ஒரு விதிவிலக்கு இருக்குன்னு அவர் சொல்கிறார். இது இப்னு ஹஜரும் சிலரும் தான் சொல்கிறார்களே தவிர எல்லா அறிஞர்களும் சொல்லவே இல்லை. இப்னு ஹஜர் கூட இப்போ இதில் சொன்னதுக்கு மாற்றமாக வேறு மாதிரி வேறு நூல்களை சொல்லியும் இருக்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அது 100% மார்க் கொடுக்க முடியாது தான், ஆனால் புகாரி முஸ்லீமில் வந்துட்டால் கொடுத்துர்லாங்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், ஹபர் ஒரு ஆள் தான் அறிவிக்கிறாரு, 2 ஆள் தான் அறிவிக்கிறாரு. அந்த ஒரு ஆள் 2 ஆள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸு எங்கே வந்திருக்குன்னு கேட்டால், புகாரிலையும் முஸ்லீம்லேயும் வந்துவிட்டது. 2லையும் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க எப்பேற்பட்ட ஆட்கள்.
எப்படி ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க வந்து சஹியான மட்டும்தான் பதிவு செய்கிறதாக வேறு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கொள்கை அடிப்படையில் அவங்களுடைய நூல்களில் அதை பதிவு செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், மற்ற கரீபு மற்ற அசீஸ் மாதிரி அதை வச்சிடாதீங்க, இது வந்து முத்தவாத்திர் மாதிரி வைங்கிறார். 100%ங்கிறார். எல்லா கரீபுக்கும் மஷூருக்கும் வந்து 100% இல்லைங்கிறார். ஆனால் புகாரி முஸ்லீமில் வந்து விட்டது என்று சொன்னால் அவங்களுடைய வடிகட்டுகிற திறன்கிறத வேற என்ற காரணத்தினால் அது வந்து 100% இல்மை தருங்கிறார். லன்னை தர்றதுக்கு பதிலாக இல்மை தரும்ன்றார். பொதுவாக எல்லா ஹதீஸுகளும் லன்னைத்தான் தரும், ஊகத்தை தான் தரும். ஆனால் இந்த புகாரி முஸ்லீமில் வந்து விட்டது என்று சொன்னால் அது இல்மை தந்துடும், 100% 100 மார்க் போட்டுருணுங்கிறார். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னது சந்தேகத்துக்கு இடமில்லாதது என்று நம்பணுங்கிறார். இப்னு ஹஜருடைய வாதம் இந்த ஒரு வாதத்தை சொல்கிறார். ஒன்று. அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு மஷூரான ஹதீஸ் இருக்கிறது, மஷூரான ஹதீஸு அல்லது கரீபான ஹதீஸு இருக்கிறது. அதுக்கு வந்து பல ரூட்டுகள் வருது. ஒரு மத்தனு வந்து ஒரே விஷயந்தான், அந்த ஒரு விஷயத்தை அபூ ஹுரைராவும் அறிவிக்கிறார், அது ஒரு ரூட்டில் வருது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு, அது ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் வேறு ரூட்டில் போயிட்டுருக்கிறது. இப்னு உமர் அறிவிக்கிறாரு, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறது. இந்த எல்லா ரூட்டுகளுமே வந்து எந்த ஒரு குறை அறிவிப்பாளர்கள்ட்ட எந்த குறையுமே இல்லை, நுணுக்கமான குறைபாடும் இல்லை. மாறுபட்ட பல அறிவிப்புகள் வந்திருக்கும் பொழுது அப்போ அதில் என்ன வரும்னா 100 மார்க் போட்டுடலாம்ங்கிறார். அதாவது ஒரு ஹதீஸை அபூ ஹுரைராவும் அறிவிக்கிறாரு, அது ஒரு சனது வேறு ரூட்டு. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு, அவர் அப்படி வந்து வேற ஆள் வழியாக ஒரு கிதாபுக்கு கிடைக்கிறது. இப்னு உமர் அறிவிக்கிறார், இப்படி ஒரு 4-5 பேர் 3 பேர் 2 பேர் என்ன செய்கிறாங்க, இப்படி அறிவிக்கிறாங்க. இப்படி வந்து அறிவிக்கக்கூடிய நேரத்தில் வந்து எந்த அதில் வந்து மாறுபட்ட அறிவிப்பாக இருக்கிறது. அதான் இப்னு அப்பாஸ் வந்து அவர்கிட்டருந்து கேட்டவர் வேறு ஆளாக இருப்பார், அபூ ஹுரைராட்ட கேட்டவர் இன்னொரு ஆளாக இருப்பார், இப்னு உமர்கிட்ட கேட்டவர் இன்னொரு ஆளாக இருப்பார், அந்த இன்னொரு ஆள்கிட்ட கேட்டவர் வேறு ஒரு ஆளாக இருப்பார். இந்த 3க்குமே சம்மந்தம் இருக்காது. உதாரணத்துக்கு நான் 3 சொல்கிறேன், 3 அறிவிப்பு வருகிறது, 3 வெவ்வேறு ரூட்டுகளில் போகுது, மாறுபட்ட ரூட்டில் வருது. ஆனால் எல்லா ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறாங்க. அபூ ஹுரைராட்டிருந்து வரக்கூடியது, அவர்கிட்டருந்து எல்லாத்தையும் பார்க்குறோம், கரெக்டாக இருக்கிறாங்க. இப்னு உமர்கிட்டருந்து பார்க்குறோம், 50 பேர் நல்லா இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் வந்து பார்க்குறோம், 50 பேர் நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குமே, ஆனால் அப்போவும் 100 மார்க் கொடுக்கலாம்ங்கிறார். இப்னு ஹஜர் 3 விஷயத்தை சொல்கிறார். 100 மார்க்கு கிடையாது, எல்லாமே ஊகம்தான். ஆனால் 3 இடங்களில் வந்து நம்ம ஊகங்கிறத தாண்டி அது இல்மாக ஆயிடணும், 100% கொடுத்துட வேண்டியதான். கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அபூ ஹுரைரா ஒரு பக்கம் சொல்கிறாரு, இப்னு அப்பாஸ் ஒரு பக்கம் சொல்கிறாரு, இப்னு உமர் ஒரு பக்கம் சொல்கிறாரு, 3 பக்கம் சொல்கிறாங்க. பல ரூட்லேயும் வருதில்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அதில் கண்டிப்பாக அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க, கண்டிப்பாக சொல்லத்தான் செஞ்சாங்க, அதில் டவுட்டு இல்லை அப்படின்றத ஒன்று சொல்கிறார். 2 பாயிண்ட் இது விதிவிலக்குங்கிறார். அதாவது பொதுவாக கரீபான ஹதீஸுகள் பூராவுமே வந்து லன்னு தான். அந்த கரீபான ஹதீஸுகளில் புகாரியில் வந்துருச்சு என்று சொன்னால் அது இல்மாகிவிடும் அப்படிங்கிறாரு. அல்லது வந்து பல ரூட்டுகளில் அந்த செய்தி பல சஹாபிகள் வழியாக, பல தாபியன்கள் வழியாக, பல வழிகளில் அறிவிக்கப்பட்டு இம்புட்டு வழி இருக்குதுல்ல, இம்புட்டு ரூட்டில் வந்திருக்கா இல்லையா, அப்படிங்கும்போது என்ன செய்யும், அது வந்து சந்தேகம் நீங்கி வரும், 100 மார்க் ஆகிவிடும் அப்படின்ட்டு ஒரு வாதத்தை வைக்கிறார். 3வது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அந்த ஹதீஸுகளை அறிவிக்கிற ஆட்கள் வந்து அறிவிப்பாளர்கள்ண்டு வந்துட்டு போகிற ஆட்கள் சில பேர் இருப்பாங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னாருப்பாங்க. அவங்க பேரை கூட நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எவ்வளோ தேடி பார்த்தா தான் தெரியும். ஆனால் சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பெரிய மேதைகள், ஹதீஸ்களை ஞானிகள், ஹதீஸ்களை ஆய்வாளர்கள், அவ்வளோ ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணியவர்கள், துருவி ஆராயக்கூடியவர்கள், குறைகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள், இப்படின்னு பேரெடுத்த ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த பேரெடுத்த ஆட்கள் வந்து உதாரணமாக புகாரி அப்படி பேரெடுத்தவர், முஸ்லீம் அப்படி பேரெடுத்திருக்கிறாரு, அஹமது இப்னு ஹம்பல் அப்படி பேரெடுத்திருக்கிறாரு, மாலிக் இமாம் அது மாதிரி பேரெடுத்திருக்கிறாரு, ஷாஃபி இமாம் அது மாதிரி பேரெடுத்திருக்கிறாரு, இப்னு ஹுசைமா அந்த மாதிரி பேரெடுத்திருக்கிறாரு. அந்த பேர் பெற்ற அறிஞர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ஒரு ஹதீஸு தான், அந்த ஹதீஸை புகாரியும் பதிவு பண்ணியிருக்கிறாரு,
அந்த ஹதீஸை இப்னு ஹுசைமாவும் பதிவு பண்ணியிருக்கிறாரு, அந்த ஹதீஸை அஹ்மது பின் ஹம்பலும் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அப்போ ரொம்ப உறுதி செய்யக்கூடிய இமாம்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வந்து தொடர்ச்சியாக அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், இவர் மாதிரி அவர் மாதிரி இவர் அறிவிச்சிருக்காருன்னா இத்தனை இமாம்களும் அதை சரி கண்டு தானே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. புகாரி அதை பார்க்குறாரு, நல்ல ஹதீஸர் அவர் போட்டுட்டார். இப்னு ஹுசைமா பார்க்குறாரு, இதெல்லாம் ஆட்கள்லாம் கரெக்டாக இருக்குன்னு அவரும் போட்டுடுறாரு. இப்படி பல பேரும் ஆய்வு செஞ்சு பெரிய பெரிய இமாம்கள் பல இமாம்கள் அறிவித்திருந்தார்கள் என்று சொன்னால், அந்த அறிவிப்பாளர்களாக நம்பகமானவர்களாக இருந்து அதை வந்து பெரிய பெரிய இமாம்கள் வந்து பதிவு செஞ்சு இருப்பார்களே. ஆனால் அப்போ என்ன செய்யும்னு கேட்டால் அது வந்து இல்முல வந்துடும். லன்னு என்பதிலிருந்து கடந்து இல்மு என்கிற ஒரு நிலைக்கு வந்துடும். அது 100% ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எடுத்துட வேண்டியதாங்கிறார். இந்த 3 விஷயத்தை சொல்கிறார். இது அல்லாத மற்ற ஹதீஸுகளையெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. இந்த 3 ஹதீஸுகளுக்கு மாத்திரம் நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதில் 2 விஷயம் இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டால், இந்த புகாரி முஸ்லீமில் வர்றதுன்னு ஒரு ஷரத்து போடுறாருல, அதை தனியாக வச்சுருங்க. 2வது ஷரத்து என்ன போடுறாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் மஷ்ஹூராக இருக்கணுமா, அதுக்கு நிறைய ரூட்டுகள் வரணுமா, நிறைய ரூட்டில் அறிவிக்கப்படணுமா, எல்லா ரூட்டும் குறைபாடு இல்லாமல் இருக்கணுமா. அப்படி இருந்தால் அது வந்து முத்தவாத்திர அளவுக்கு வந்துடும்னு சொல்கிறார். நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம், மஷ்ஹூர்னு ஒன்று கிடையாது. மஷ்ஹூராக இருந்தால் தான் அந்த சட்டம்ங்கிறாரு. மஷ்ஹூராக இருந்துச்சுன்னு சொன்னால் அது முத்தவாத்திர லெவலில் வச்சுக்கலாங்கிறார். மஷ்ஹூர்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்களில் 3, அந்த ஒவ்வொரு சஹாபி 3 தாபிக்கு அறிவிக்கணும். ஒவ்வொரு 3 தாபியும் வந்து அவர் 3 தப தாபிக்கு அறிவிக்கணும். எல்லா மட்டத்துலேயும் 3 உண்டு, அதுக்கு மேலே இருக்கலாம், குறையக்கூடாது. 3, 4, 5 அந்த மாதிரி அறிவித்திருப்பார்களே. ஆனால் தான் மஷ்ஹூர் என்று இந்த இப்னு ஹஜரை இதில் வந்து இலக்கணம் சொன்னார், இந்த கிதாபில் சொன்னார். இப்போவும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது புகாரி முஸ்லீமில் வந்தால் 100 மார்க் கொடுத்துருவோங்கிறார். சரி, அது தனி விஷயம், அது ஒரு தனியாக வச்சுக்கிடுவோம். 2வது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் மஷ்ஹூராக இருக்கணும், கரீபாக இல்லாமல் மஷ்ஹூர் எந்தஸ்தில் வந்திருக்கணும். அப்படி வந்துருச்சு என்று சொன்னால் அதுக்கு பல ரூட்டுகள் இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்யலாம், 100 மார்க் கொடுக்கலாம்னு சொல்கிறார். ஆனால் மஷ்ஹூர் கிடையாது என்று சில அறிஞர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. இப்னு ஹிப்பான் போன்றவர்கள்லாம் அதில் கேள்வி கேட்குறாங்க. மஷ்ஹூர்னு எடுத்து காட்டுற ஹதீஸுகளில் இதெல்லாம் மஷ்ஹூராகவே இல்லை. சஹாபியில் தான் 3 பேரை காட்டுறாங்க. மஷ்ஹூர்னு காட்டுறாங்களே, சஹாபி 3 வந்தால் அவர் அந்த ஒவ்வொரு சஹாபி 3 தாபிகிட்ட சொல்லணும். அந்த ஒவ்வொரு தாபியும் வந்து 3 தப தாபிகிட்ட சொல்லணும். அப்படி ஒரு ஹதீஸை எடுத்து காட்ட முடியுமான்னு இப்னு ஹிப்பான் வந்து சவால் விடுறாரு. கிடையவே கிடையாதுங்கிறார். அதுக்கு ஹதீஸ்களை அறிஞர்கள்ட்ட ரிப்ளை இல்லை, அவர் சொல்கிறதுக்கு யாரும் கவுண்டர் கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மஷ்ஹூர்னு ஒன்று கிடையாது. மஷ்ஹூருங்கிறது லாஜிக்காக இது இருக்குன்னு சொல்லி தத்துவார்த்த ரீதியாக இருக்குன்னு சொல்லலாமே தவிர நடைமுறையில் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அப்போ இல்லாத ஒன்று தான் அவர் சொல்கிறார். இல்லாத மஷ்ஹூராக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை 100 மார்க் கொடுக்கலாங்கிற மஷ்ஹூரே கிடையாது. புகாரி முஸ்லீமில் இடம்பெறதுங்கிறாரு, அது இருக்குது. புகாரி முஸ்லீமில் இடம்பெற ஹதீஸ் இருக்குது. 2வது சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், மஷ்ஹூர் என்பதற்கு ஒரு இலக்கணம் சொன்னார், இப்னு ஹஜர் சொன்னார். அந்த இலக்கணப்படி ஒரு ஹதீஸுமே இல்லை, முத்தவாத்திரும் கிடையாது, மஷ்ஹூரும் கிடையாது என்று நம்ம நினைஞ்சிட்டோம். அப்போ நிறுவிட்டோம், முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டோம், விளக்கிட்டோம். அதை இப்னு ஹிப்பான்லாம் நல்லா கேள்வி கேட்குறாருல, அதை எடுத்து போட்டு ஒரு மஷ்ஹூரை காட்டுன்னு கேட்குறாரு. இவங்க மஷ்ஹூர்னு லிஸ்ட்டு போடுறது பூரா எங்கே காட்டுறாங்கன்னா, சஹாபி 3 பேர் வர்றதை காட்டுறாங்க. சஹாபியோடு நின்றா அது மஷ்ஹூர் இல்லைங்க. சஹாபிகிட்ட அடுத்த தலைமுறையில் அதே மாதிரி 3 வரணும். ஒவ்வொருத்தரும் 3 பேருக்கு அறிவிக்கணும். ஒவ்வொரு ஆளும் 3 பேருக்கு என்ன செய்யணும், 3 பேரில் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அந்த 3 பேரும் என்ன செய்யணும், 9 பேருக்கு அறிவிக்கணும். அந்த 9 பேரும் 27 பேருக்கு 9 27 பேருக்கு அறிவிக்கணும். 27 பேரும் அது மாதிரி 3 பேருக்கு 80 பேருக்கு அறிவிக்கணும். இப்படி வந்துடும் ரூட்டு, இவ்வளோ வரணும். இப்படி வந்தால் தான் அது வந்து மஷ்ஹூருங்கிற ஒரு கணக்கிலே வரும். அப்போ மஷ்ஹூர் இல்லவே இல்லை. இவர் என்ன செய்கிறாரு, மஷ்ஹூராக இருந்தால் அதை வந்து நம்ம 100 மார்க் கொடுக்கலாங்கிற, இல்லாத ஒன்றுக்கு மார்க் கொடுக்கலாங்கிறாரு. இது வந்து இல்லாத ஒரு விஷயமாயிடுச்சு. அதே மாதிரி வந்து பல இமாம்கள்னு அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கரீப் இல்லாமல் இருக்கணுங்கிறாரு. கரீப் இல்லைன்னா என்ன அர்த்தம், அசீஸாக இருக்கணுங்கிறாரு. அதாவது அதை 3 வகை சொன்னோம்ல,
கரீபுனா சிங்கிள், ஒரு ஆள் தான், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் நின்று போயிடும், அதுதான் கரீபு. அது ரெண்டு பேர் வந்தால் அசீஸும்பாங்க, மூணு பேர் வந்தால் மஷஹூரும்பாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, இமாம்கள்லாம் வந்து புகாரியும் பதிவு பண்ணியிருக்காரு, முஸ்லீம் பதிவு பண்ணியிருக்காரு, இது எல்லாம் இமாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா அது என்னவா இருக்கக்கூடாதுன்னா அது கரீபாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? புகாரில் வரக்கூடியது முஸ்லீமில் வரக்கூடியதாக இருந்தாலும் அது கரீபாக இல்லாமல் என்ன செய்யணும், ரெண்டு பேராவது இருக்கணும். அந்த ஹதீஸில் மாலிக் இமாம் அறிவிச்சிருக்காரா, அவர் அறிவிக்கிற ஹதீஸு ரெண்டு சஹாபி வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கணும். அடுத்து ரெண்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில் இருந்தால் தான் அதுக்கு விதிவிலக்குன்னு சொல்கிறார். இப்போ நல்லா பாருங்கள், இப்னு ஹஜர் சொல்கிற பாயிண்ட் விளங்கிக்கிறேன்னு. இப்னு ஹஜர் வந்து 3 விதமான ஹதீஸுகளுக்கு விதிவிலக்கு கொடுக்குறார். என்ன விதிவிலக்கு கொடுக்குறாரு? அது லன்னு என்கிற நிலையிலிருந்து மாறி இல்மு என்கிற நிலைமைக்கு வரும் என்று 3 வகையே சொல்கிறார். அந்த 3 வகையில் புகாரி முஸ்லீம் ஒன்று சொல்கிறார், அதை விட்டுருங்க, தனியாக வச்சுருங்க. அதில் வந்து அந்த கருத்து தப்புங்கிற விஷயம் வேறு, அதை சொல்கிறார். அப்படி ஒன்று இருக்குது, புகாரி முஸ்லீம் உள்ள ஹதீஸ்ன்னு சொல்லிவிட்டு அது குழப்பம் இல்லாமல் விளங்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தவர் சொல்லக்கூடிய விதி என்னன்னு கேட்டால், மஷஹூரான ஹதீஸாக இருக்குன்னு அதுக்கு நிறைய ரூட்டுகள் இருக்கணுங்கிறார். மஷஹூராக இருந்தால் 3 எல்லா பக்கத்துலேயும் 3 இருக்குதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் வெயிட்டு கூட தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அது இல்மு கிடைச்சிரும்னு சொல்கிறார். ஆனால் மஷூருண்டாலே 3 தானே லிமிட் வச்சுருக்குறாங்க. 3 பேர்ட்ட தப்பு வர வாய்ப்பு இருக்குது தானே. கணக்கு வழக்கு இல்லாத ஒரு நம்பர் இருந்தால் தான் அறிவிப்பாளர்களை பார்க்க தேவைப்படாது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம் 3 பேராக இருக்குன்னு சொல்கிறார். அப்படி இருக்குதா முதல்ல ஹதீஸு? எல்லா மட்டத்துலேயும் 3 பேர் அறிவிக்கிற ஹதீஸு ஒரு ஹதீஸ் இருக்குதா? எடுத்துக்காட்டு உதாரணம்னு போட்டு இப்போ நிறைய நூல்கள் எழுதி உதாரணம் காட்டுறாங்க, அது எதுவுமே இப்போ இல்லை. சஹாபியை தான் உதாரணம் காட்டுறாங்க. தாபீன்கள் அதே மாதிரி காட்ட முடியல, தாபீன்கள் காட்ட முடியல, நூலாசிரியர் வரைக்கும் அப்படி காட்ட முடியல. இல்லாத ஒன்றுக்கு தீர்ப்பு சொல்கிறார் அவர், விதிவிலக்கு கொடுக்குறார். மஷூராக இருந்தால் அது 100 மார்க்குங்கிறார். மஷூரை கிடையாது, அப்புறம் 100 மார்க்கு. மஷூர்ன்ற ஒன்று இல்லாமல் இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக கிடையாது, நடைமுறையில் கிடையாது. தத்துவார்த்த ரீதியாக அதுக்கு பேர் வைக்கலாம். 3 பேர் இருந்தால் அப்படி, 2 பேர் இருந்தால் இப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர நெசமாக இருக்குதா? இல்லை. அப்போ 2வது மஷூருக்கு இதில் கொடுக்குறேங்கிறாரு. நம்ம இதில் என்ன கேள்வி கேட்போம்? மஷூர் எங்கேயா இருக்குதுன்னு கேட்குறோம். அந்த மஷூருக்குடைய தாரீஃபில் வந்து தாரீஃப் இலக்கணத்தை ஒழுங்காக சொல்லி போடுறாங்க, அதுக்கு உதாரணம் ஒன்று கூட எடுத்து காட்ட முடியலை, எந்த அறிஞராலையும் காட்ட முடியலை. 3வது விதிவிலக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பெரிய ஹாஃபில்களாக அறிவிக்கணும். அவங்க அறிவிக்கிறது வந்து கரீபாக இருக்கக்கூடாது. கரீபாக அறிவிக்கணும் என்னது? ஒரு நாள் அறிவித்து தான் இருக்கக்கூடாது. மாலிக் இமாம் அறிவிக்கிறாரு, அவர் குறைஞ்சபட்சம் 2 பேர் படியாவது அறிவிச்சிருக்கணும். அது மாதிரி ஷாஃபி இமாம் அறிவிக்கிறாரு, அவர் குறைஞ்சபட்சம் 2 பேர்கிட்டையாவது அறிவிச்சிருக்கணும். கரீப்னா ஒரு ஆள் தானே, ஒரு ஆள் இல்லாமல் 2 பேர் வழியாக அறிவிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் பெரிய இமாம்கள் அப்படி பதிவு பண்ணியிருந்தார்களே ஆனால் அப்போ அதாவது அசீஸை சொல்கிறார் அவர். அதாவது மஷூருங்கிறது முதல் சொல்லிட்டார். 2வது வகை என்ன? அசீஸுன்னு ஒரு வகை இருக்குது. அசீஸுன்னா என்ன அர்த்தம்? எல்லா மட்டத்திலும் 2 வரக்கூடியது. அப்படி இருக்குது பெரிய இமாம்கள் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அது லன்னு கிடையாது, அது இல்மு தான் அப்படிங்கிறார். ஆனால் இதுவும் இல்லைன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம் முதல்லையே. எல்லா மட்டத்திலும் 2 பேர் காட்டுங்க பார்ப்போம். அப்படி ஹதீஸே இல்லை. உதாரணத்துக்கு எடுத்து காட்டுற ஹதீஸ்லேயும் அப்படி இருக்க மாட்டேங்குது. அதை முன்னாடி உங்களுக்கு விளக்கிட்டோம். என்னென்ன உதாரணத்தை கஷ்டப்பட்டு உதாரணம் எடுத்து காட்டுறாங்க, அது அசீஸாக இருக்கவே இல்லை. இருக்கிற அம்புட்டுமே கரீபு தான். தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் மஷூர் அசீஸு கரீபுன்னு பிரிச்சுக்கலாமே தவிர இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணம் எடுத்து காட்ட முடியலன்னா அப்போ ஏன் தேவையெல்லாம் போட்டு பிரிக்கிறீங்க? அப்போ மஷூர்ன்னு ஒன்று அப்படி இருக்குமையானால் நீங்கள் மஷூர்னு சொல்லலாம். அப்படி இல்லையே. அப்படி இருக்குமையானால் அதான் 2 பேராக வந்தால் அசீஸ் என்று சொல்லலாம், 3 பேராக வந்தால் மஷூர் என்று சொல்லலாம், ஒவ்வொருத்தர் வழியாக வந்தால் கரீபுன்னு சொல்லலாம். இருக்கிற ஹதீஸுகள் எல்லாம் கரீபாக தான் இருக்குது. எல்லா மட்டத்துலேயும் 2 இல்லை, எல்லா மட்டத்துலேயும் 3 இல்லை. எங்கனே ஒன்றா மாட்டிக்கிறோம். 2 அபூ ஹுரைரா அறிவிச்சு, அவர் 3 பேருக்கு அறிவிச்சு, அந்த 3 பேர் 4 பேருக்கு அறிவிச்சு, 4 பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு அறிவிப்பாங்க, அங்கனக்குள்ளே ஒன்றா போயிடும். அப்போ அந்த மாதிரி தான் ஹதீஸுகள்லாம் கிடைக்கிறது. எல்லா ஹதீஸுகளுமே கரீபாக தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், இப்னு ஹஜர் வந்து மஷ்ஹூரான ஹதீஸுகளை இல்மு அந்தஸ்தில் வைக்கலாம்ங்கிறார். ஆனால் மஷ்ஹூர்னு ஒன்று கிடையாது, நடைமுறையில் ஒரு உதாரணம் இல்லை அதுக்கு. அதே மாதிரி வந்து அசீஸான ஹதீஸ் இருக்குல்ல, அசீஸ் 2 மஷ்ஹூர்னா 3 வர்றது, அசீஸ் என்றால் எல்லா மட்டத்துலையும்
2 சஹாபிகிட்டேருந்து 4 தாபி, 4 தாபியிலேருந்து 8 தபா தாபின்னு இப்படி வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி 2 வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் அசீஸு. சரி, அப்படி ஹதீஸ் இருக்குதா? இல்லை. இல்லாத 2க்கு விதிகளை கொடுக்குறாரு அவர். அது மஷூராக இருந்துச்சின்னு சொன்னால் அது இல்மு, அது அசீஸாக இருந்துச்சின்னு சொன்னால் அது இல்மு. கரீபு மட்டும்தான் அது லன்னுங்கிறாரு. அந்த கரீபு கூட புகாரி முஸ்லீமில் வந்துருமையானால் அது இல்முங்கிறார். கரீபாக இருக்கிறது புகாரி முஸ்லீமில் வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு ஆள் வழியாக வந்திருந்தாலும் சரி தான், புகாரி முஸ்லீமில் வந்துருச்சுல, அதனால் அது இல்மு கிடைச்சிரும்னு இவர் சொல்கிறார். அப்போ இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னு கேட்டால், இப்னு ஹஜர் சொல்லக்கூடிய விஷயம் ஹபர வாஹிது பூராவுமே லன்னுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். 3 இடத்துக்கு விதிகளை கொடுக்கலாங்கிறார். எது கொடுக்கலாம்? புகாரி முஸ்லீமுடைய 2லையும் சேர்த்து வரணும். புகாரிலையும் வந்திருக்கணும், முஸ்லீம்லையும் வந்திருக்கணும். அப்படி வந்திருக்கும் பொழுது அதனுடைய வெயிட்டு கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது கரீபு தான். கரீபாக இருந்தாலும் விதிகளை கொடுத்துடலாம்ங்கிறார். அப்போ புகாரி முஸ்லீமுடைய அந்த உழைப்பு, அவங்களுடைய தியாகத்தை கவனத்தில் வைத்து கொண்டு அவர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் என்ன தான் தியாகத்தில் மதிக்கப்பட்டவராக இருந்தாலும் அவங்கள்ட்ட பிழை வராதா? இதை மற்ற அறிஞர்கள் ஏற்றுக்கிறல. இப்னு ஹஜருடைய இந்த வாதத்தை ஏற்றுக்கிறல. குறிப்பாக நபவி இமாம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது பேசிக்கே தப்பாக இருக்குது, மனிதன் தவறு செய்கிறவன்கிற அந்த அகீதாவை தாண்டிட்டு எந்த விதியும் உருவாக்க முடியாதுங்கிறார். மனிதன் என்றாலே தவறு செய்கிறவன், இது பொதுவான விதி, இதுதான் அகீதா. இந்த விதிக்கு மாற்றமாக எந்த விதியை நீங்கள் ஹதீஸில் உண்டாக்குனாலும் சரி அது நிற்காது, அது ஏற்றுக்கிற முடியாது. எவ்வளோ நம்பகமான ஆளாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட பிழை வரும். அவரிடத்தில் எப்போ வரும்னு வந்துருச்சோ 100% இல்லையில அப்படின்னு நவவி கேட்குறார். நவவி மட்டும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் இந்த இப்னு ஹஜருடைய வாதத்தை விட நவவியுடைய வாதம் ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளதாக இருக்கிறது. நவவி கேட்குற கேள்வி லாஜிக்கான கேள்வி தானே. ஹதீஸ் கலைனாலும் லாஜிக் தானே, லாஜிக்காக நிறுவனம். அப்போ ஏன் புகாரி முஸ்லீமில் வந்தால் 100 மார்க்குன்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ புகாரி முஸ்லீம் தப்பு செய்ய மாட்டாருங்க, அதானே அர்த்தம். அதை புகாரி முஸ்லீமில் வந்தால் 100 கொடுத்துடலாம் அப்படின்னா எல்லோரும் தப்பு செய்வாங்க. அந்த புகாரி முஸ்லீம் யார் அல்லா மாதிரி அப்படி சொல்ல அர்த்தம் வரல. அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்னு ஹஜர் அந்த பேசிக் அந்த விதியோட அடிப்படையில் நின்று பேசாமல் புகாரி முஸ்லீமில் மரியாதையை கொண்டு மட்டும் அவர் பேசுகிறார். அவர்கள் மீது ஒரு மரியாதையை வைத்து அவங்க நூலில் வந்துட்டால் அது 100% தான், 100 மார்க்கு தான் அப்படிங்கிறார். ஆனால் எந்த ஒரு விதியை நீ உண்டாக்குனாலும் இஸ்லாமிய அகீதாவுக்கு மாற்றமான விதியை உண்டாக்க முடியாது. இது மாற்றமான விதியாக இல்லையா? புகாரி முஸ்லீமில் வந்தால் மட்டும் 100 மார்க்குனா அப்போ புகாரி முஸ்லீம் தப்பு செய்ய மாட்டான்னு அர்த்தம். அப்படி தான் அர்த்தம். புகாரி முஸ்லீமில் அறிவிப்பாளர் நல்லவர்னா நல்லவர் தான், கண்டிப்பாக நல்லவர். ரசூல்லா நல்லவர் நினச்ச ஆளுக்கெல்லாம் நல்லவராக இல்லாமல் போயிருக்கிறாங்க. இஸ்லாமிய அகீதா பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பேர் நல்லவர்னு மதீனாவில் தங்க வச்சுருந்தாங்க. அவங்க ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போய் களவாண்டு ஓடி போயிட்டாங்க. மார்க்கத்தை கற்றுத்தாங்கன்ட்டு சஹாபாலை கூட்டிகிட்டு போய் கொண்டு விட்டாங்க. ரசூல்லா நல்லவர் நம்புனாங்க. அப்போ ரசூல்லா நல்லவர் நம்புனது கூட தவறாக இருந்திருக்கிறது. ஆனால் இவருடைய வாதப்படி புகாரி நல்லவர்னு சொல்லிட்டு நல்லவர் தாங்கிறாரு. இது இப்னு ஹஜருக்கு ஏற்பட்ட ஒரு சறுக்குதல் தான். இது அவர் பெரிய மேதை தான். ஆனால் இப்னு ஹஜருக்கு ஏற்பட்ட ஒரு சறுகல் எது என்ன? இது எப்படி ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு? புகாரி முஸ்லீம் வந்தால் 100 மார்க் கொடுக்கலாம்னு எப்படி சொல்கிறாரு? அதுக்கு பேசிக் என்ன? அந்த விதிக்கு உள்ள ஒரு ஆதாரம் என்ன? கடின உழைப்புன்னு சொல்லி கடின உழைப்பு வச்சுக்கிடுவோம், பெரிய திறமைன்னு வச்சுக்கிடுவோம், நல்ல அலசி ஆராய்வாங்க, அதையும் வச்சுக்கிடுவோம். அதனால் பிழை வராதா? மேட்ரு என்ன? பிழை வராதுங்கிற நிலைக்கு மனுஷன் வந்துடுவானா? எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் பிழை குறைவாக இருக்குன்னு சொல்லுங்கள். பிழை இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வாகிட்டீங்கன்னு அர்த்தமாயிருமே. அப்போ இப்னு ஹஜர் ஒரு விதியை சொல்கிறாரு. இவர் சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கருத்து இருக்குங்கிறேன்னு சொல்லி போடுறார். கருத்து இருக்கிறது நான் தேர்வு செய்கிற கருத்து இதுதான்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ நம்ம அதை இப்போ மூலத்திலேருந்து வாசிக்க போகிறோம். இப்போ விளங்கிடும் உங்களுக்கு. பாருங்கள். கது யகவு ஃபீஹா, இந்த ஹபர வாஹிதில் ஏற்படும். ஃபீஹான்னா ஹபர் ஆகாது. ஹபர் ஆகாதுன்னா அந்த 3, இந்த 3 கரீபு, அசீஸு, மஷ்ஹூர், மேலே உள்ள முத்தவாத்திர். அதில் அறிவிப்பாளர் பார்க்க தேவையில்லை. அது குரான் மட்டும்தான் இருக்குது. கது யகவு ஃபீஹா, இந்த ஹபர வாஹிதில் ஏற்படும் மா யுஃபீதுல் இல்மை தரக்கூடியதும் ஏற்படும். இல்மு என்றால் 100%. இல்மன் நல்திரியான இல்மு, ஆய்வு செஞ்சு பெறுகிற அறிவு இருக்குல்ல,
அந்த இல்முல வந்து ஆய்வு செய்து பெறக்கூடிய அறிவு வந்து லன்னாவும் இருக்கும், ஆய்வு செய்து பெறக்கூடியது இல்மாவும் இருக்கும். இது என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்மன் நல்லறிய ஆய்வு செய்து பெறப்பட்ட உறுதியான அறிவை தரும், உறுதியான ஒரு முடிவை தந்துவிடும். சில நேரங்களில் எது தந்துருங்கிறாரு? ஹபரவாயுது தந்துருங்கிறார். ஹபரவாயுது தராது, லன்னு தான் அது. ஆனால் சில நேரங்களில் வந்துவிடுங்கிறார். எதை கொண்டு அப்படி வந்துவிடும் என்றால், பில் கராயினி புற காரணங்களால், வேறு சில காரணங்களை கொண்டு அந்த நிலைக்கு உயர்ந்துவிடும் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அலல் முகுத்தாரி, இஹ்தாரை என்றால் தேர்வு செய்தான். அதனுடைய இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் ரெண்டுமே முஹ்தார் தான் வரும். இஸ்முல் ஃபாயில் முகுத்த இருன் என்று வரும், அது முஹ்தாரு. இஸ்முல் மஃபூல் முகுத்த யருன் என்று வரும், ரெண்டுமே ஒரே மாதிரியாக மாறிக்கிறோம். முஹ்தார் என்றால் தேர்வு செய்யப்பட்டது, தேர்வு செய்யக்கூடியதுன்னு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல இது மஜ்ஹூல், இஸ்முல் மஃபூல். அலல் முஹ்தாரி தேர்வு செய்யப்பட்ட சொல்லின் பிரகாரம் உறுதியை தரும். ரெண்டு சொல் இருக்குங்கிறத இந்த ஒரு வார்த்தையில் அடைக்கிறார். தேர்வு செய்யப்பட்ட சொல்லின் பிரகாரம்னா என்ன அர்த்தம்? இன்னொரு சொல் இருக்குன்னு அர்த்தம். தேர்வு செய்யப்படாத ஒரு சொல் இருக்கிறது, ஆனால் அதுதான் தேர்வு செய்யப்பட்ட சொல். இவர் தேர்வு செஞ்ச சொல் வந்து தேர்வு செய்யப்பட்ட சொல் இல்லை, இவர் பேசிக்கு மாற்றமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு சொல் இருக்குல்ல, அதுதான் முக்தாரான சொல். ஆனால் இவருடைய கருத்து இதை வந்து இவர் கருத்து தானே வாசிக்கணும் அந்த கித்தாவை படிக்கிறதுனால. அல் முக்தாரி தேர்வு செய்யப்பட்ட சொல்லின் பிரகாரம் புற காரணங்களை வைத்து ஹபர வாஹிதில் நல்ரியான இல்மு கிடைக்கும், நல்ரியான 100% அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். கது எக்கவுன்னா கிடைக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். கது எக்கோ ஃபீஹா அதில் ஏற்படும் அந்த ஹபர வாஹிதில் கிடைக்கும். மா யுஃபீதுல் இல்மன் நல்ரியான இல்மு இருக்கல 100% அறிவு, 100% அறிவை தரக்கூடியவைகளும் அதில் இருக்கிறது. எதை கொண்டு இது கிடைக்கும் என்றால், பில் கராயினி புற காரணங்களை வைத்து, அலல் முக்தாரி தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்லின் பிரகாரம். மாற்று கருத்தும் இருக்குன்னு ஒத்துக்கிறார். உதாரணம் காட்டுறார். எது மாதிரின்னு கேட்டால், யுஹுரிஜல் ஹபர ஒரு செய்தியை பதிவு செய்வது. அஹ்ரஜன்னு சொன்னால் வெளியேற்றுறதுன்னு அர்த்தம். ஆனால் கித்தாபுகளில் ஹதீஸை வந்து அஹ்ரஜன்னு சொன்னால் அந்த புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணான்னு அர்த்தம். அஹ்ரஜன்னு சொன்னால் ஹதீஸை பதிவு செய்தன்னு அர்த்தம். ஹதீஸ் விஷயமாக அஹ்ரஜ் என்று வந்தால் அஹ்ரஜஹுல் புகாரி இதை வெளியேற்றிவிட்டார்னு அர்த்தம் இல்லை, பதிவு செஞ்சுருக்க. அஹ்ரஜன்ற வெளியேற்றுன்ற அர்த்தம். ஆனால் இந்த ஹதீஸ் கித்தாபுல் அஹ்ரஜவுக்கு அர்த்தம் உள்ளே கொண்டு வரன்னு அர்த்தமாயிருது. அஹ்ரஜஹுல் புகாரினா புகாரி இந்த ஹதீஸை தனது நூலில் பதிவு செய்திருக்கிறார் அப்படிம்பாங்க. அப்போ அஹ்ரஜங்கிற வார்த்தை ஹதீஸ் கரையில் என்ன அர்த்தம்னு கேட்டால் ரெக்கார்டு பண்ணுறது. யுஹுரிஜல் ஹபர ஒரு ஹதீஸை பதிவு செய்வது போன்ற. கண்டு வந்துருக்கல போன்றன்னு அர்த்தம், அது கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிறோம். யுஹுரிஜல் ஹபர ஒரு செய்தியை பதிவு செய்வது. ஷெய்ஹானி, ஷெய்ஹானினா ஷேஹி என்றால் ஒரு பெரியவர், ஷேஹானி என்றால் 2 பெரியவர்கள். 2 பெரியவர்கள்ங்கிற வார்த்தை வந்து புகாரி முஸ்லீமுக்கு மட்டும் சொல்லுவாங்க ஹதீஸ் கலையில். ஷேஹைனின்னா புகாரி முஸ்லீம் தான். வரலாறுல ஷேஹைனின்னா அபுபக்கர் உமர். வரலாற்று நூல்களில் ஷேஹைனின்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அபுபக்கர் உமரை வந்து 2 பெரியார்கள்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் கலையில் ஷேஹைனின்னு போட்டாங்கன்னா அது புகாரி முஸ்லீம் தான். அப்போ ஷேஹானி 2 பெரியவர்களும் ஒரு செய்தியை பதிவு செய்வது போல் ஃபி சஹீஹிமா அவங்களுடைய சஹீஹில், அவங்க சஹீஹ் புக் எழுதியிருக்கிறாங்கல்ல, அந்த புக்கில் 2 பேரும் பதிவு செய்வது போன்ற புறக்காரணங்களை கொண்டு, 2 பேரும் பதிவு செய்து என்ற புறக்காரணங்களை கொண்டு என்ன செய்யும்? அந்த ஹதீஸ் வந்து அந்த நிலையை அடையும். திரும்ப ஒரு அர்த்தத்தை பாருங்கள். ஓ கது யகோ ஃபீஹா மா யுஃபீதுல் இல்மன் நல்ரிய, அந்த ஹபர வாஹிதில் இல்முன் நல்ரியை தரக்கூடியவைகளும் உள்ளன. இல்முன் நல்ரினா சிந்தித்து விளங்கக்கூடிய 100% அறிவு தரக்கூடியவைகளும் இருக்கின்றன. பில் கராயினி எதை கொண்டு இந்த அறிவு ஏற்படும்னா புற காரணங்களை கொண்டு ஏற்படுங்கிறார். அலல் முக்தாரி தேர்வு செய்யப்பட்ட சொல்லின் பிரகாரம். இன்னொரு சொல் பிரகாரம் அப்படி வராது, எல்லாமே லன்னு தான். தேர்வு செய்யப்பட்ட சொல் பிரகாரம் இல்மு கிடைச்சிருங்கிறார். அதுக்கு உதாரணம் காட்டுறாரு. அந்த கராயின்கிறார்ல, அந்த கராயின் என்பதற்கு உதாரணம் காட்டுறாரு. யுஹுரிஜல் ஹபர ஒரு ஹதீஸை பதிவு செய்வது. ஷேஹானி 2 பெரியவர்கள் புகாரி முஸ்லீம்கள் பதிவு செய்வது. ஃபி சஹீஹிமா அவங்களுடைய சஹீஹுங்கிற நூலில்
பதிவு செய்வது போன்ற புறக்காரணங்களால் இல்மு கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாரா. ஆனால் இந்த விஷயத்தில் மறுப்பு இருக்கிறது. என்னென்னா புகாரி முஸ்லீமில் வந்தால் தப்பே வராதுன்ற அர்த்தம் அடங்கியிருக்குல்ல. இந்த கருத்து சரியில்லை. ஆனால் இப்னு ஹஜருடைய கொள்கை இது தான் சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்படி சொன்னவர்கள் மொத்தமே 3 பேர் தான். அபு இஸ்ஹாக் இஸ்பிராயின்னு ஒரு ஆள், அபு அப்துல்லா ஹுமைதின் ஒரு ஆள், அபுல் ஃபதுல் பின் தாஹிர்னு ஒரு ஆள். இந்த 3 பேர் சொன்னது தான் தேர்வு செய்யப்பட்ட சொல்லுன்றார். அதில் இவர் ஒரு ஆள், இவர் இப்னு ஹஜர் சேர்ந்துக்கிறார். ரெண்டாவது, அவ் யக்கூனு மஷ்ஹூரன், அல்லது அந்த ஹதீஸ் மஷ்ஹூராக இருக்க வேண்டும். வலஹு, அதற்கு இருக்க வேண்டும். துருக்குன் முத்தபாயினத்துன், முரண்பட்ட பல வழிகள், பல தரிக்கு, பல சனதுகள் இருக்க வேண்டும். சாலிமத்துன் மின் லோஃபிர் ருவாத்தி, ராவிகளுடைய பலவீனங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டதாக இருக்கணும். ராவிகள்கிட்ட பலவீனம் இருக்கக்கூடாது. உள் இழலி, இழல்னா நுணுக்கமான குறைபாடுகள், அது பின்னாடி விளக்குவார். அதை இழலும் இருக்கக்கூடாது, இல்லத்தும் இருக்கக்கூடாது, அறிவிப்பாளர்கள்ட்ட பலவீனம் இருக்கக்கூடாது, மாறுபட்ட பல தரிக்கு இருக்கக்கூடிய மஷூராக இருக்கணும். மஷூருங்கிற நிலையில் இருக்குமேயானால் அதில் இல்மு ஏற்படும். அதில் என்ன செய்யும், அதில் இல்மு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் சொல்கிறார். இதில் நம்ம முரண்படுறோம். இந்த பாயிண்டில் முரண்படுறோம், அந்த பாயிண்ட்லேயும் முரண்படுறோம். இந்த பாயிண்ட்லேயும் முரண்படுறோம்னு கேட்டால் அப்போ புகாரி முஸ்லீமுக்கு தப்பே வராதுங்கிற கருத்தை அவர் கொண்டு வர்றார். அப்படி யாரை பற்றியும் சொல்ல இயலாது, ரசூல்லாவுக்கு சொல்ல இயலாது. ரசூல்லா ஒருத்தர் கணித்தார்களே ஆனால் அந்த கணிப்பிலும் பிழை வரும், பிழை வந்திருக்கிறது. அப்போ புகாரி முஸ்லீம் ஒருத்தர் நல்லவர் நினைச்சார்னா நல்லவராக இருப்பார்னு சொன்னால் அதில் எந்த பிழையுமே இல்லைன்னு சொன்னால் அது அக்கீதாவுக்கு மாற்றமான ஒரு விஷயம். ஆனால் ஏனோ தெரியல இதை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த வகையில் அது மிஸ்டேக். அது ரெண்டாவது கருத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவையக்கூன்னு மஷூராக இருக்கணுங்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மஷூர் இருக்குதா, மஷூரான ஹதீஸ் இருக்குதான்னு. மஷூர்னா என்ன அர்த்தம், 3 சஹாபி, 3 சஹாபிகிட்டேருந்து ஒவ்வொருத்தருந்து 3 தாபி, ஒவ்வொரு தாபிகிட்டேருந்து 3 தாபின்னு இப்படியே போய் கடைசி வரைக்கும் போய் ஒரு 40 பேரில் முடியணும். ஒவ்வொரு மட்டத்துலேயும் 3 பேர் இருக்கணும். அதான் மஷூர்னு விளக்கணம் சொல்லிவிட்டாங்க. மஷூருக்கு உதாரணம் காட்டுங்கன்னு சொன்னால் சஹாபி மட்டும் எடுத்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து விரிய மாட்டேங்குது. அப்போ மஷூர் இல்லை. அதை நம்மளாக ஊகி சொல்கிறாமல் இப்னு ஹிப்பான் மாதிரி சில அறிஞர்கள் கேள்வியும் கேட்குறாங்க, ஒரு உதாரணம் காட்டுங்க மஷூருக்குன்னா முழிக்கிறாங்க. யார்கிட்டையும் பதில் இல்லை. அப்போ மஷூரை இல்லைன்னு இருக்கிறது. மஷூராக இருந்தால் நம்ம இல்ம தருங்கிறார் இவர். மஷூரை இல்லை, அவையக்கூன அதை சொல்கிறார். ரெண்டாவது பாயிண்ட் விதிவிலக்கு என்னென்னு கேட்டால் அவையக்கூன மஷூரன், அல்லது மஷூருங்கிற ஒரு நிலையில் இருக்க வேண்டும். வலஹு துருக்குன் முத்தபா, மஷூராக இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு துருக்குன் பல அறிவிப்பாளர் வரிசை இருக்க வேண்டும். தரைக்குன்னா வழி, துருக்கு என்றால் வழிகள், பல வழிகள் இருக்க வேண்டும். வழின்னா சனதை தான் வழிங்கிறாங்க. பல சனதுகள் இருக்க வேண்டும். முத்தபாயினத்துன், மாறுபட்ட பல சனது இருக்கணும். இதில் வர்ற ஆள் அதில் வரக்கூடாது, அதில் வர்ற ஆள் இதில் வரக்கூடாது, எல்லாம் நல்ல ஆளுக்கெல்லாம் இருக்கணும். சாலிமத்துன், அது கூரை சலமன்னா பாதுகாப்பு பெற்றான்னு அர்த்தம், நீங்கினான்னு அர்த்தம். சாலிமத்துன் மின் லோஃபிர் ருவாத்தி, ராவிகளுடைய பலவீனங்களிலிருந்து நீங்கியதாகவும், உள் இழலி நுணுக்கமான குறைபாடுகளை நீங்கியதாகவும் பல வழிகளில் மஷ்ஹூராக இருக்குமையானால் இது போன்ற கரீனாக்கள் மூலமாக இல்மு ஏற்படும். ரெண்டாவது இதில் இல்மு ஏற்படுங்கிறார். அப்போ இதில் நமக்கு என்ன மறுப்புன்னு கேட்டால் மஷ்ஹூர் இல்லை, இருந்தாலும் 3 பேர் சொல்கிறதுனால இல்மு ஏற்படாது. ஒரு பெரிய நம்பர் தான் ஏற்படும். 2 பிழை இதில் இருக்குது. முதல்ல மஷூர்னே ஒன்று இல்லை, மஷூர்னு ஒன்றை கொண்டாந்து காட்டினா கூட ஒரு பேச்சுக்கு இருந்தால் கூட 3 பேர் தான் அறிவிக்கிறாங்க. 3 பேர்கிட்ட பிழை வரலாம்ல. ஒரு பெரிய நம்பர் எண்ணிக்கையில் வந்தால் தானே ஆய்வு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம், முத்தவாத்திருங்கிறோம். அதனால் மஷூர் கிடையாது. மஷூர் இருக்குன்னு வச்சு கொண்டாலும் அந்த மஷூரில் இல்மு கிடைக்காது. ஒரு ஆள் 2 ஆள் 3 ஆள்லாம் போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10-50ன்னு போனால் தான் என்ன இல்லை, போய் சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு கருத்தை அவர் சொல்லிடுறாரா. இந்த கருத்தை இதையும் 2 பேர் தான் சொல்கிறாங்க. அபு மன்சூர் பகதாதி, உஸ்தாத் அபு பக்ர் இப்னு ஃபூரக்குங்கிறவர் சொல்கிறாரு. அதோடு இவர் சேர்ந்துக்கிறாரு. இப்போ அது சேர்ந்துக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா 3 இதில் கொடுக்குறாரு. அவு யக்கூனமு சல்சலன் பில் ஐமத்தி, இமாம்களை போன்று சங்கிலி தொடராக, சல்சலனா சங்கிலி தொடர் வர்றது. அல் ஹுஃபாது, எப்படிப்பட்ட இமாம்கள், ஹாஃபில்கள் என்று சொன்னால் 10,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர்கள். அல் முத்துக்கினீன, உறுதிப்பட அதை மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க.
அப்படிப்பட்ட பல இமாம்கள் அறிவித்திருக்கன்னு ஹைசுலா யக்கூனு கரீபன், கரீபாக இல்லாத வகையில். கரீப் ஒத்தால் அறிவிக்கிறது வந்துடக்கூடாது. அது என்னவா இருக்குன்னு 2 பேர் வரணுங்கிறார், அசீஸாக இருக்கணுங்கிறார். ஏன்னா மஷூரை முதல் சொல்லிட்டார். அப்போ கரீபாக பெரிய பெரிய இமாம்கள் வந்து அறிவிக்கிற ஹதீஸ் அசீஸாக இருந்தால், அசீஸ்னா இங்கே 2 அங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2ன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது இல்மை தரும். அது வந்து நம்ம லன்னில் வைக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். 3 விஷயம் என்னென்னு வழங்கிக்கிட்டீங்களா? 3 விஷயம் சொல்கிறார். அதாவது ஹபரவாஹிதுன்றாலேயே லன்னு தான், அதில் இப்னு ஹஜருக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் புகாரில் வந்தால் மட்டும் இல்முங்கிறார், மாறுபடுறாரா? ஆனால் அது வந்து பெரிய டேஞ்சரான ஒரு கொள்கை. ஏன்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரு ஆதாரத்தையும் அவர் காட்டலை. அவங்களுடைய நாணயம் நம்பிக்கையை காட்டுறாரே தவிர, எவ்வளோ நாணய நம்பிக்கை இருந்தாலும் மனிதர்கள்ட்ட பிழை வருங்கிறது ஒரு பேசிக்கான அக்கீதா. அந்த அக்கீதாவுக்கு வெளியே நின்று தான் அந்த வாதத்தை வைக்க முடியும். அது ஒரு விஷயம். 2வது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மஷூரான ஹதீஸாக இருந்துச்சுன்னா இல்மு கிடைக்குங்கிறார். மஷூராக இருக்குது, பல தரிக்கைகளில் வந்திருக்கணும் அப்படிங்கிறார். ஒரு தரிக்கிலே கிடையாது மஷூருங்கிறது ஒரு தரிக்கிலேயே மஷூர் கிடையாதுங்கிறோம். இவர் வந்து மாறுபட்ட பல மஷூர்கள் இருக்குமா, அப்படி இருந்தால் இல்மை தருங்கிறாரு. அப்படி ஒரு ஹதீஸை இல்லையே, இருந்தால் தானே இல்மை தர்றதுக்கு. அந்த வகையிலையும் அவருடைய அந்த வாதம் வந்து சரியில்லை. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கரீப் இல்லாத வகையில், கரீப்னா என்னது, ஒரு ஆள் அறிவிக்கிறது. இங்கேருந்து ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆள் அல்ல ஒரு ஆள்கிட்டருந்து 10 பேருக்கு போயிட்டு ஒரு ஆள்னு வந்தாலும் கரீப் தான். எங்கனையாவது ஒரு ஆள் வந்தால் போதும். அப்போ ஒரு ஆளை கொண்டு அறிவிக்கிற ஹதீஸா இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசீஸாக இருக்குன்னு அர்த்தம். ஹைசுலா யக்கூனு கரீபன்னா இந்த வாசகத்தை பாருங்கள், ஹைசுலா யக்கூனு கரீபன், கரீபாக இருக்கக்கூடாது. கரீபாக இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதான் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஹைசுலா யக்கூனு கரீபன், கரீபாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அசீஸாக இருக்குன்னு மஷூராக இருக்கணும். மஷூருக்கு முதல் சொல்லிட்டார். அப்போ அசீஸை தான் அவர் சொல்கிறாரு. அப்போ 2 பேராக இருக்கக்கூடிய ஹதீஸாக இருந்து ஹாஃபிலான இமாம்கள் வழியாக தொடராக அறிவிக்கப்படும் என்று சொன்னால் அதுக்கும் விதிவிலக்கு உண்டு அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு இப்னு ஹஜர் சொல்கிறார். இது வந்து இப்னு ஹஜருடைய கருத்து தான். இதில் இந்த 3மே தப்பு, அது 3லேயுமே தப்பு செய்கிறார். பொதுவாக எல்லாத்துலேயுமே லன்னுன்னு சொல்லிட்டு போனார், அது வரைக்கும் ஓகே. இந்த 3க்கு விதிவிலக்கு கொடுக்குறாருல, இந்த 3க்கு விதிவிலக்கு கொடுக்குறதுக்கு வந்து புகாரி முஸ்லீம் விதிவிலக்கு கொடுக்கும்போது அக்கீதாவுக்கு மாற்றமாக போயிடுது. மஷூருக்கும் அசீஸுக்கும் விதிவிலக்கு கொடுக்குறாரு, ஆனால் மஷூர் அசீஸு இல்லாத ஒன்றுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் வந்து இவருடைய கருத்து ஏற்கத்தக்கதாக இல்லைங்கிறத வச்சுக்கிறேன்னு. ஆனால் அறிஞர்கள் வந்து இதுக்கு மாற்று கருத்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதை நாளைக்கு பார்ப்போம்.